இப்போயாவது எல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களை. அந்த காலத்துலலாம் வந்து கடுமையாக கண்டிச்சனாக சொன்னாங்க, அதிகாரத்தோடு சொன்னாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் ஒருத்தர் தான் உண்மையானவர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அதிகாரத்தோடு சொன்னாங்க மக்களை. அதனால தான் நம்ம நாட்டில் இந்த இந்தியாவில் பார்க்க தமிழ்நாட்டில் அநேக அந்த காலத்தில் ஆடைகள் எல்லாமே இருந்துச்சு மக்களை. ஆனாலும் நாகரிகம்னு வந்தது அவர்களை கொண்டு தான் வந்தது மக்களை. அவர்களை வந்து தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் இன்றைக்கி செய்கிறது தப்பு. மனுஷன் சாப்பிட்டுட்டு இருந்தான், மனுஷனை கொண்டுட்டு ஒருத்தர் பெரியவனாகிட்டு இருந்தான். அதெல்லாம் மாற்றினது கூட கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து தான் ஒவ்வொருத்தரையும் மாற்றினாங்க. இந்த நம்ம நல்லா இருக்கிறோன்றது நம்மளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவங்கள தான் போய் சேரும். ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து எத்தனையோ பேர் இந்த உலகத்துக்கு நமக்கு வந்து நன்மைகள் சொன்னாங்க. அன்றைக்கி அந்த காலத்தில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் குழந்தைகளோடு விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு 10 20 30 பிள்ளைங்க கூட விளாண்டுட்டு இருந்தப்போ ஒரு பாட்டி அம்மா வந்து எங்களுக்கு சத்தியம் சொன்னாங்க. அந்த பாட்டி வயசான பாட்டி மலங்காட்டில் ஏறி வந்து அந்த காடு மேடு ஏறி வந்து பஸ்ஸில் தான் வந்தாங்கன்னு வச்சுக்காங்க. அங்கே வந்து இறங்கி பஸ் கிடையாது, நடந்து தான் வரணும். எப்படியோ ஒரு 5-10 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வரணும். அந்த ஏரியாவில் நடந்து வந்து அந்த அம்மா எங்களுக்கு சத்தியம் சொன்னது அத்தனை பேர்த்துக்கு கிளிக்காச்சோ இல்லையா, எனக்கு கிளிக்காச்சு. அந்த நாள்லேருந்து இந்த நாள் மட்டும் நான் அந்த வசனத்தையும் வார்த்தையும் நான் விடலை. என்கிட்ட எங்கள் அத்தை பக்கா முனீஸ்வரனை கும்பிட்றவங்க அவங்கெல்லாம். அதனால் முனீஸ்வரன் அப்படி வரான், முனீஸ்வரன் இப்படி வரான், அப்படி இருக்குவான், இப்படி இருக்குவான், தொட்டிலெல்லாம் கட்டி சங்கிலினால் தொட்டில் கட்டி என்னென்னமோ பண்ணுவாங்க எங்கள் அத்தை. அத்தனையும் நானும் அவங்களோட சேர்ந்து வேண்டிகிட்டு இருந்தேன். ஆனால் தேவன் என்னைக்கு என்னை வந்து தொட்டாரோ, அந்த பாட்டி மூலியமாக தொட்டார், என்னை மெயினாக தொட்டார். என்னை எந்த நேரமும் கோயிலே தான் கிடப்பேன். நான் அந்த கன்னியாஸ்திரி கோயிலும் கிடப்பேன். அந்த 7 கன்னிமார்கள் கோயிலேருந்து எப்போ பாருங்கள் அந்த கோயில்களையும் அந்த இதுகளையும், இந்த மாரியம்மன் கோயிலில் அந்த கோயிலுகளே தான் நான் கிடப்பேன் சின்ன வயசில். ஏன்னா பூவை எடுத்து பிச்சு, அது காட்டு பூவை பிச்சு அது மேலே போட்டுக்கிட்டு அது கூட பேசிக்கிட்டு என்னை சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பாட்டி அம்மாவை ஆண்டவர் அனுப்பிச்சதில் அத்தனை பேர்த்துக்கு பலன் அனுப்பிச்சது இல்லை, எனக்கு ஒருத்திக்கு பலன் அனுப்பிச்சது. அந்த பாட்டி எங்கே இருக்காங்க, இறந்துட்டாங்க. ஆனாலும் இந்நாள் மட்டும் நான் அதை மறக்கலை. அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டவ தான். இந்நாள் மட்டும் நான் எந்த வழிக்கும் நான் போகிறதில்ல. அதோடு நான் நின்றுட்டேன் மக்களை. அதனால் நான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்கிறது யாரோ ஒருத்தருக்கு நிச்சயமாக அவங்களை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஏன்னா அவர் சொல்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் ஒன்று சொன்னாலும் கூட அவங்களுக்கு அது அப்படியே நிற்கும். ஏன்னா கர்த்தர் நல்லவர். அவர் யாரையுமே இங்கே பெரியவன் சின்னவன் ஏழை பணக்காரன் பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் ஊழியக்காரன் பார்ப்பாங்க மக்களை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவன் ஏழை இவன் பணக்காரன்னு ஏற்றத்தாழ்வு கிடையாது. எவன் ஏழையாக இருக்கானோ அவன் பக்கத்தில் தான் போய் நிற்பார் ஆண்டவர். அவங்க கூட தான் பேசுவார் ஆண்டவர்.